கத்த நல்லவர், கத்த நல்லவர். கத்த நமக்கு போதுமானவராகவே இருக்கிற தேவன். நம்முடைய தனிமையின் பாதையிலே அவர் நமக்கு மிகவும் நம்ம கூட நடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆண்டவருக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த எரிகிற அக்கினி சூளையில 3 பேரை அப்படியே தூக்கி போடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அங்க இருக்கிற ராஜா சொல்றாரு, நம்ம தூக்கி போட்டது 3 பேரை தானே, ஆனா அங்க 4வது ஒரு நபர் உலாவுகிறத நான் பார்க்கிறேன். அந்த மனுஷனுடைய சாயல் தேவ சாயலா இருக்குது. அப்போ அந்த 3 பேருக்கும் உள்ளுக்குள்ள யாரு கூட இருக்கிறாருன்னு தெரியல, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சில நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத, ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து வருகிறத, நீங்க எவ்வளவு பெரிய அக்கினி சூளைக்குள்ள கடந்து போகும்போதும் ஆண்டவர் கண்டிப்பா உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட உலாவுகிறார். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அதைத்தான் யோபு புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் டே வாசிச்சோம்ல, நான் காணல. ஆனா காணலன்னு அவர் தான் சொல்றாரு, யோபு தான் காணலன்னு சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரத்தை படிக்கும் போது நமக்கே தெரியுது, எப்பா நீ பார்க்காட்டாலும் உன்னை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். நீ அறியாட்டாலும் அறிந்திருக்கிற ஒருவர், உன் பிரச்சனையின் நடுவிலே ஒருவர் இருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த 9வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரச்சனையிலே நீங்கள் அவரை அறியாவிட்டாலும், நீங்கள் அவரை காணாவிட்டாலும், இந்த சூழ்நிலையிலே அவர் உங்களுக்கு தென்படாவிட்டாலும், இந்த அக்கினி சோலையிலே நீங்கள் மட்டும் தனியாக இருப்பது மேல் உணர்ந்தாலும், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார், 4வது நபராய் அன்றைக்கு உலாவினது போல உங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இருக்கிறேன், நான் அசைவாடுகிறேன். கர்த்தர் அசைவாடுகிறவர். ஹல்லேலூயா. வேதத்துல எம்மாவூர் சீடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எம்மாவூர் சீடர்கள் பாருங்க, அவங்க ரொம்ப சோகத்தோட நடந்து போறாங்க. ரொம்ப துக்கம் அவங்களுக்கு. அது வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரொம்ப ஹீரோவா அவங்க பார்த்தாங்க. அப்படியே அவர் மூலமாய் நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் ரசிச்சாங்க. ஆனா அவருக்கு இந்த சிலுவையில அரைஞ்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தினால 2 பேரும் ரொம்ப சோகமாகி எம்மாவூர் சீடர்கள் அப்படி நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வழிப்போக்கனை போல போய் அவங்க கூட ஆண்டவர் இணைஞ்சிட்டார், அவங்க கூட சேர்ந்துட்டார். அப்ப எல்லாருக்குமே, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரிஞ்சதுனால, வழிப்போக்கன் ஒருத்தர் இவரோட பேசிட்டு இருக்கிறனால இவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே பேசிட்டே தான் இருக்கிறாங்க. அவரோடே நடந்து அப்படியே பேசிட்டே போறாங்க. ஆனா ஒரு ஏரியா வந்த உடனே இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களும் ஆண்டவன் தனியா பிரிய போறாங்க. எம்மாவூர் சீடர்கள் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆண்டவர் திரும்பி அவருடைய ஒர்க்கா அவர் வெளியே போறாரு. அப்போ அந்த பிரிகிற அந்த நேரத்துல வேதம் சொல்லுது, அவர் மறைஞ்சு போகும்போது தான் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா இவர் தான்ப்பா, அவர் நம்மோடு பேசி கொண்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நான் நம்புறேன், இந்த பிரச்சனையின் நடுவில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றத நீங்க எப்படி தெரிஞ்சுவிக்கீங்க தெரியுமா? ஆண்டவர் வெளிப்பிரகாரமா உங்க கூட இருக்கிறன்றத காமிக்கிறதுனால அல்ல, உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் அழிகிறதுனாலயோ விழுகிறதுனாலயோ அல்ல. ஆனா நீங்க எப்படி உணர்வீங்கன்னா, ஆண்டவர் இந்த சூழ்நிலையில உங்க கூட இருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் என்னன்னா, வசனம் பேசும்போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. பைபிள் வாசிக்கும் போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. உங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்களை அறியாமலே ஒரு ஆறுதல் உங்களை தேடி வருது, ஒரு தைரியம் உங்களை தேடி வருது. யாருமே இப்படி இந்த பிரச்சனையில தைரியமா இருக்க முடியாது. ஆனா நீங்க இருக்கிறீங்கன்னா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோடு மேல தட்டி, நீர் என்னோடு கூட
இருக்கிறதற்காக நன்றி. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வனாந்தர பிரயாணத்தில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த தனிமையின் பாதையில ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த அவமானத்தின் பாதையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க மட்டும் தனியா இல்ல, நீங்க மட்டும் தனியா இல்ல. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒருத்தர் மறைஞ்சு உங்க கூட இந்த பிரச்சனையில வாக் பண்ணிட்டே வராரு. இந்த சூழ்நிலையில வாக் பண்ணிட்டே வராரு. நீங்க சீக்கிரமாய் அதை உணர போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத ஆண்டவர் வெளி பிரகாரமாய் நமக்கு தெரிகிறது மாதிரி ஆண்டவர் காமிச்சுக்கவே மாட்டார். சில பெரிய பெரிய தலைவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்றத காமிச்சுக்காதீங்கன்னு, நாங்கள் கூட இருக்கிறோன்றத நீங்கள் காமிச்சுக்காதீங்கன்னு. எதையும் காமிச்சுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க, நாங்கள் எங்கே பேசணுமோ பேசிடுறோம், எங்கே சொல்லணுமோ சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு பெரிய தைரியமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவரும் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறாரு, உன் கூட நான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் உன் கூட இருக்கிறேன். நீ வேற யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசுக்குள்ள நீங்க தைரியப்பட்டா போதும். இந்த சூழ்நிலையில, இந்த பாதையில நான் தனியாக இல்லை, நான்காவது நபராய் அக்கினி ஜுவாலையிலே என்னோடு ஒருவர் உலாவுகிறார். நம்புறவங்க 2 கைகளை மேல உயர்த்தி சத்தமா அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றி. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். சிங்க கெபியிலே வேதம் சொல்லுது, தானியேலை சிங்க கெபியில போடுங்கும் போது அப்படியே போட அந்த ஒருவேளை அந்த கெபியை எட்டி பார்த்துருக்கலாம் யாராவது ஒருத்தர். அந்த கெபியை எட்டி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற சிங்கம் சத்தம் போட்டிருக்கலாம். அவன் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் போனான்டா, முடிஞ்சான்டா, அவ்வளவுதான், தீத்து கட்டிட்டோண்டா அப்படின்னு. ஏன்னா சிங்கத்தினுடைய வாய ஆண்டவர் கட்டினான். ஆனா வெளிப்பிரகாரமா அந்த கட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க எத்தனை பேர் கிராமத்துல நாய் வளர்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த நாய் கிராமத்துல வளர்த்துறவங்களுக்கு தெரியும். சில நாய் நமக்கு இந்த யாராவது ஒருத்தர் அது என்னமோ பண்ணுவாங்க, அவங்க வாயை கட்டி போடுறது மாதிரி ஏதோ ஒன்று. அது பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாது. அந்த நாய் எதுவுமே சாப்பிடாது. வாய் அமைதியா கத்தாது, கூச்சலிடாது. ஆனா அது வாய் கட்டப்பட்டாது. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி நாய் பார்த்துருக்கிறேன் நாயை. அப்போ வெளி தோற்றத்தில் ஒரு ரப்பர் பேண்டை வச்சோ, இல்லைன்னா ஒரு கயிறு வச்சோ, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டர் வச்சோ கட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா அதனுடைய வாய் கட்டப்பட்டிருக்கும், வெளி தோற்றத்திற்கு தெரியாது. சிங்க கெபியில அப்படிதான் தானியேலுடைய சத்துருக்கள் தானியேலை சிங்க கெபிக்குள்ள போடும் போது அங்கே இருக்கிற சிங்கங்களுடைய கர்ச்சனையே கேட்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், தானியேல் மட்டும் சிங்க கெபிக்குள்ள இல்ல. அதான் ஒருத்தர் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாரு, 3 ராஜா உள்ள இருந்துச்சாமா. 3 ராஜா, 1 காட்டுக்கே ராஜா ஒருத்தர் உள்ள இருந்தாங்களாம், அதுதான் சிங்கம். இன்னொன்னு அந்த நாட்டை ஆள போகிற அவருடைய பிள்ளையாகிய தானியேல் ஒரு சிங்கம், அந்த சிங்கம் ஒன்று இருந்துச்சாமோ. இன்னொன்னு 3வது சிங்கம் யூத ராஜ சிங்கமாகிய கர்த்தர் அந்த சிங்க கெபிக்குள்ள இருந்தாராமா. நான் நம்புறேன், இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இருக்கிற சிங்க கெபிக்குள்ள, உங்களுக்கு எதிரான அந்த வல்லமைக்குள்ள கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்க கெபிக்குள்ளே இருக்கிறதுனால சிங்க கெபியோ தீ சூளையோ உங்களை சேதப்படுத்த முடியாது. எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் உங்களுக்காய் கொடி ஏற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சிங்க கெபியானாலும் சூளை நெருப்பானாலும் ஹல்லேலூயா. என்னோடு நான்காவது ஒரு நபர் என்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் அந்த சூழ்நிலையில என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஒரு 3 டைம் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட
இருக்கிறார். இந்த சூழ்நிலையில என்னோடு கூட இருக்கிறார். இந்த அவமானத்தில் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பலவீனத்தில் என்னோடு கூட இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வாழ்க்கையில எத்தனை 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 பிரச்சனை, எவ்வளவு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சிங்க கெபிக்குள்ள போய் இருக்கும்போது அங்க ஆண்டவர் காப்பாற்றினார். காரணம் என்னன்னா, சிங்க கெபிக்குள்ள தாவீது மட்டும் கிடையாது, சிங்க கெபிக்குள்ள கர்த்தர் கூடவே இருந்தார். எதிரியின் நாட்டு இடத்துல போகும்போதும் கர்த்தர் கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்க அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என் கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படின்னா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அனுபவம் நம்ம என்ன பண்றதுன்னா, தட்டுறது, தட்டி பெற்றுக்கொள்வது, ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்வது. ஆனா அடுத்து ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, இதோ உனக்கு திறவுகோலை உன்னுடைய கையிலே நான் கொடுக்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு திறவுகோலை உனக்கு கையில கொடுக்கிறேன். அந்த திறவுகோலை கர்த்தர் பிள்ளைகள் கையில வாங்கிட்டோம்னா நம்ம எதுவும் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாவி, ஒரு ரூமை பூட்டி இருக்குது, அந்த ரூமுக்குள்ள புதையல் இருக்குது, அந்த ரூமுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. சாவி உங்க கையில இருக்குது. சாவி நம்முடைய கையில இருக்கும்போது நம்ம யார்கிட்ட கெஞ்சணும், நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும் தேவையில்லை, நம்மளே திறந்து அதை எடுக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தட்டுகிற அனுபவத்தை விட்டுட்டு நம்ம அடுத்த அனுபவத்திற்கு வரணும். என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, இதோ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரமாய் இருக்கிற அந்த கர்த்தர் நம்முடைய கையிலே ஒரு திறவுகோலை கர்த்தர் தருகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அனுபவம் அப்படின்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையிலே வளருகிறதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். யோசேப்பை குறித்து சொல்லும் போது கூட நம்ம தியானிப்போம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் சொப்பனம் பார்த்தான். அதற்கு பிறகு அடுத்தது வேதம் சொல்லுது, அந்த சொப்பனத்திற்கு அவன் விளக்கம் கொடுத்தான். மூன்றாவது வேதம் சொல்லுது, அந்த சொப்பனத்திற்குரிய காரியத்தை செய்கிற அளவிற்கு தலைமைத்துவத்திலே அவனுக்கு கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். அப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவல் போயிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த 100 நாட்களுக்குள்ளாக நான் நம்புறேன், நம்ம ஒரு லெவல் தாண்டி அடுத்த லெவலுக்கு நேராய் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த 100 நாள் ஜெபத்துல நான் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, இருந்த வண்ணமாக அல்ல, அடுத்த படி சொல்லுங்க முழு பலத்தோடு, ஏசப்பா அடுத்த ஒரு இடத்திற்கு நான் கடந்து போவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை கர்த்தர் தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல தீர்க்கதரிசியினுடைய மனைவி அவர்கள் கடன் பட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த கடனை அதை முடிக்கணும். ஆனா தீர்க்கதரிசியை போய் சந்திக்கிறாங்க. அப்ப சந்திக்கும் போது தீர்க்கதரிசியின் இடத்துல இவங்க போகும்போது எப்படி போறாங்கன்னா, தங்களிடத்துல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிதான் போறாங்க. எதுவுமே இல்லை, எனக்கு முன்பாக கடன் இருக்குது, ஆனா என்கிட்ட கையில ஒன்றும் இல்லை, என்கிட்ட கடன் இருக்குது, என் பிள்ளைங்க 2 பேரையும் கடன் கொடுத்தவங்க வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஆனா தீர்க்கதரிசி ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும்
என்னிடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மகளுக்குள்ளே இருக்கிறத அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து உதவி கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. என்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை இந்த தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்க போறாரு, அதன் மூலமா நான் கடனை கட்ட போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தீர்க்கதரிசியின் இடத்துல வந்திருக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான். அந்த எண்ணெயை எடுத்து வித்து அவங்க வந்து அவங்களுடைய கடனை முடிச்சிருப்பாங்க. இப்போ தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் வந்து இவ்வளவு வேல்யூ, நமக்குள்ளே இருக்கிறத வச்சே நம்மளால கடனை முடிக்க முடியும், நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குது, நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த விதவை அம்மாவுக்கு தெரியவே இல்லை. ஆனா தீர்க்கதரிசி தான் கேட்கிறார், என்ன இருக்கு? அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு இல்லைன்னு சொல்லும் போது, எனக்கு கடன் ரொம்ப பெருசா இருக்குது, ஆனா இந்த எண்ணெய் ஏமாத்திரம் நான் எப்படி அடைக்க முடியும்? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து நீங்களே சொல்லலாம், இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த கடனை முடிக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த சவாலை சந்திக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது? எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் பலவீனமான பாத்திரம், எனக்கு மைண்டு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, 1000 காரணம் சொல்லி இல்லைன்றத பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினது போல கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, இல்ல உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டே, உங்களை கொண்டே. ஹல்லேலூயா, ஆமென். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல உங்கள்கிட்ட கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, அந்த தைரியத்தை வச்சிருக்கிறாரு, அந்த சவாலை சந்திக்க கூடிய பலத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலகமே எதிர்த்து வந்தாலும், உனக்கு விரோதமாய் ஒரு படையே எழும்பினாலும், உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் எழும்பினாலும், ஒரு கூட்டம் எழும்பினாலும், அவர்களுக்கு விரோதமாய் தைரியமாய் நிற்கக்கூடிய தைரியத்தின் ஆவியை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன், உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்புறவங்க கரங்களை தட்டி எஸ் 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 praise. இந்த பிரச்சனைக்கு வேறு எங்கும் போக வேண்டாம், வேறு எவரிடத்திலும் போக வேண்டாம். கர்த்தரே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமென். உன்னதத்திலிருந்து பலன் வரும், உன்னதத்திலிருந்து நன்மை வரும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் சேதத்திலே அடிக்கப்படுவோமோ அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து பவுலை பார்த்து சொல்றார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அதனால நீயும் உன் கூட டிராவல் பண்ற அத்தனை பேரும் இந்த கப்பல் சேதத்திற்கு நீங்கள் தப்புவிப்பீர்கள். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இது நிறைய பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிரதர், இது கொஞ்சம் பண செலவு மட்டும்தான். பிரதர், சிஸ்டர், இது கொஞ்சம் நாள் செலவு மட்டும்தான். சிஸ்டர், இது கொஞ்சம் மன உளைச்சல் மட்டும்தான். சிஸ்டர், இது ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுல நீ செத்துருவியோ, விழுந்துருவியோ, மடிஞ்சிருவியோன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ நிறைய பேருக்கு சாட்சி சொல்லணும், நிறைய இடத்துல சாட்சி சொல்லணும். நம்புறவங்க ஆமென். கர்த்தர் உங்களை அறியாத ஜாதிகளுக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். உங்க சொந்த ஜனத்திற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். அநேகருக்கு இத கைகளை தட்டி ஆமோதிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும். இப்போ அந்த கை கால்கள் சரி ஆகட்டும், நரம்புகள் சரி ஆகட்டும், எலும்புகள் சரி ஆகட்டும். இயேசுவே, இயேசுவே, இது ஹல்லேலூயா. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, பிராண சேதம் வராது.
ஏனென்றால் என்னோடு கூட கர்த்தர் அவர் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இந்த பிரேயர் ஆரம்பிச்சதிலிருந்து ஆண்டவர் பர்சனலா ஒவ்வொருத்தரையும் தட்டி எழுப்புறதை நான் பார்க்கிறேன். நேருக்கு நேர் ஆண்டவர் எல்லாரையும் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் சந்திக்கிறார். மடிஞ்சு போய் இருக்கிறவங்க, உடைஞ்சு போய் இருக்கிறவங்க, நான் யூஸ் இல்லை, நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றவங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்றவங்க, என்னிடத்துல இருக்கிறது ஒன்றும் இல்லையே, நான் எப்படி இவ்வளோ பெரிய சவாலை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு. ஆண்டவர் என்ன என்கவுண்டர் பண்ணார் அப்படின்னா, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ எங்கேயும் தேட வேண்டாம், உன்னை கொண்டே, நம்மை கொண்டே, பலவீனமான உங்களை கொண்டே, உடம்பு சரியில்லாத உங்களை கொண்டே, தள்ளப்பட்ட உங்களை கொண்டே, அவமானப்படுத்தப்பட்ட உங்களை கொண்டே, வெறும் கைகாய் இருக்கிற உங்களை கொண்டே, நிற்கிறதற்கு பலன் இல்லாத உங்களை கொண்டே கர்த்தர் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போறார், என்ன கொண்டு தான் ஆண்டவர் செய்ய போறாரு. ஹalleluya, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பட்டணத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா வரி கேட்கணும்ப்பா, வரி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து கையை அப்படியே மேலே தூக்கி கீழே இறக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், காசு வருமா வராதா சொல்லுங்க? ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதை மாத்தி குறா அப்படின்னா அது காசா மாறுமா வராதா? மேஜிக் வந்து இன்னைக்கு நிறைய பேர் கண்ணை கட்டி மேஜிக் பண்றாங்க. அந்த மேஜிக்கை ஆண்டவரால் பண்ண முடியுமா? ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வேணாம், மேஜிக்கெல்லாம் வேணாம், நீ போய் அங்க அந்த நீரொட்டண்டையில ஒரு மீனை திறந்து அதனுடைய வாயை ஓபன் பண்ணும்போது அதுல என்ன வச்சிருக்கிறேன், நான் உனக்கு வெள்ளி பணத்தை வச்சிருக்கிறேன், நீ போய் எடுத்துட்டு. அப்ப ஆண்டவர் என்னன்னா மேஜிக்கா செய்ய விரும்பல, ஆண்டவருக்கு மேஜிக்கா செய்ய முடியும். உங்களுடைய தேவையா ஆண்டவரால லாட்டரி சீட்டுனால சந்திக்க முடியுமா முடியாதா? கேட்கல, முடியும் ஆண்டவரால. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அப்படி கொடுக்கறதுக்கு கர்த்தர் விரும்பல. அப்படி கொடுத்தா நமக்கு நிறைய பேருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி தான் கர்த்தர் சுற்றி போக பண்ணினது மாதிரி, அந்த மாதிரி மேஜிக் பண்ணி ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன நம்புறார் அப்படின்னு சொன்னா, உங்களை அதற்கு எக்யூப்மென்ட் பண்றாரு, உங்களை கர்த்தர் அதற்கு உருவாக்குறார், கர்த்தர் அதற்கு நேராக உங்களை நகர்த்துகிறார். உங்களை கர்த்தர் மோல்டு பண்ணி தைரியப்படுத்தி நிக்க வச்சு ஆசீர்வதிச்சு வேலை செய்ய வச்சு உழைச்சு அதற்கு பிறகு நீங்க செய்து முடிப்பீங்க பாருங்க. அப்போ ராஜா உங்களில் மகிமைப்படுவார். ஹalleluya. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு, என் பிள்ளையை கொண்டு செய்வீர். ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் உன் குடும்பத்தை கர்த்தர் உன் மூலமா தான் எழுப்பி நிற்க வைக்க போறார் மகனே. ஹalleluya. உன் கை சாதாரணமான கை அல்ல, உன் கை சாதாரணமான கை அல்ல, இது ஆசீர்வதிக்கப்பட்ட கை. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆம், ஈசாக்கு கை செய்த அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் உங்க கையையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்த வல்லவர். நல்ல ஜெபம் பண்ணுங்க, முழு வெள்ளத்தோட ஜெபம் பண்ணுங்க. என்னை கொண்டு, உங்களை கொண்டு, அந்த பிள்ளையை கொண்டு நீர் செய்கிறதற்கு வல்லவர். தலை மேல கரத்தை வச்சு கூட ஜெபம் பண்ணுவோம், தலை மேல கரத்தை வச்சு கூட ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வேற எங்கேயும் போக வேண்டாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கூட எண்ணெயை வாங்குன்னு ஊழியக்காரன் சொல்லல. வந்த தெருவில் இருக்கிற எல்லாருடைய வீட்டிலையும் போயிட்டு ஒவ்வொரு பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லல. அதற்கு மாறாக பக்கத்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வெறும் பாத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு வா. ஏன்னா நீ திருப்பி கொடுக்கறதுக்கு நீ வருத்தப்பட மாட்ட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வெறும் பாத்திரம் போதும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். வெறும் பாத்திரம் போதும், நான் அந்த வெறும் பாத்திரத்தை நிரப்பி
நிரப்பி, ஓ ஹalleluya, உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை சந்த நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். சொல்லுங்க, நான் நம்புறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து எளியவனை எடுத்து ராஜாக்களோடும் ஜனங்களோடும் அமர பண்ணுகிற எங்கள் மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இல்ல உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர், அற்பமானவைகளை கொண்டு ஆச்சரியத்தை செய்கிற கர்த்தர். ஹalleluya. சொல்லுமா, கடைசியாக வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப திரும்ப வேறெங்கிருந்தும் இல்லை. ராதாலாரம் தனராலாரம் ரோதோலோரோதோனோரோலோதோனோரோலாத